இன்னைக்கு வந்து குளிக்கக்கூடிய முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேரையர் பதார்த்த குண சிந்தாமணி நூலில் எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸாக நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம உடம்பு ஆரோக்கியத்திற்கு இந்த முறையை ஃபாலோ பண்ணி தான் குளிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாதங்களில் தண்ணி ஊற்றணும், அப்புறம் முழங்கால்கள், அடுத்து வந்து இடுப்பு பகுதி, அடுத்து கழுத்து பகுதி, கடைசியாக தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். இப்படி ஊற்றும் போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து வெளியேற்றப்படுமா. எப்போவுமே வந்து தீக்கு வந்து மேலெழுந்து எரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம தலையில் தண்ணி ஊற்றினாலும் அந்த வெப்பம் வந்து மேலே எழும்பிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி குளிக்கும் போது நம்ம உடல் வெப்பம் வந்து அதிகமாக வந்து குறையும். ஏன்னா இரவு முழுவதும் சந்திரனோட ஆட்சி இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து அதிகமாக தலையில் ஏறி இருக்கும். அதனால தினமும் வந்து கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும். நிறைய பேர் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை குளிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் தினமும் தலைக்கு குளிக்கும் போது தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் நீங்கி உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும்.